ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ பயரை 8 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற விட்டு வச்சுருக்கேன். அதை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். 5 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் சுரக்காயை மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு காயை நல்லா வேக விடலாம். 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் வேக விட்டு வச்சுருக்கிற அந்த பயிரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி அதோட ஜூஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். புளி தண்ணி லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், குழம்பு கொதித்து அருமையாக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.